ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்ட் அண்ட் சில்வரை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதை தவிர பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சில்வர் வந்து இந்த டைம்ல வாங்கலாமா, ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே, இது வந்து ஒரு ட்ராப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. இதை தவிரவே பாத்தீங்கன்னா டிஜி கோல்டுல வந்து இனிமே வந்து புதுசா சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, மந்த்லி சிட் அண்ட் ஒன் டைம் ஸ்கீம்ஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோல இருக்க போதுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். நம்ம நேத்து வீடியோலயே பார்த்துட்டோம். அதாவது இந்தியன் ருப்பியினுடைய வேல்யூ வந்து நமக்கு வரலாறு காண அளவுக்கு வந்து குறைஞ்சு போயிட்டே வருது. க்ரூட் ஆயிலுடைய பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. இதனுடைய விளைவா இன்னைக்கு மார்னிங் நியூஸ்ல நீங்க பாத்துருக்கலாம். பெட்ரோல் டீசல் விலை வந்து திரும்பவுமே நமக்கு ஏறி இருக்கு. அடுத்தது இன்னும் அத்தியாவசிய பொருட்கள்லாம் வந்து ஏறதான் போகுது. எல்லா எக்ஸ்பர்ட்ஸ்மே அடுத்த 6 இருந்து 1 இயர்க்கு வரைக்கும் நம்ம நாட்டுக்கான பொருளாதார நிலைமை வந்து இப்படிதான் இருக்கும். அதாவது பெட்ரோல் டீசலே வந்து கிடைக்காத நிலைமையுமே ஏற்படலாம் சொல்றாங்க. அதுக்காக தான் வந்து மோடி என்ன சொல்லிருக்காருன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. நமக்கு வந்து ஆயிலுடைய தட்டுப்பாடு ஜாஸ்தி ஆயிட்டே வருது. ஏன்னா போர் வந்து எந்த ஒரு முடிவுக்குமே வரல. அதையுமே நேற்று வீடியோல நம்ம பார்த்தோம். வந்து திரும்ப வார்னிங் கொடுத்தாலுமே ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்ல. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எங்க நாட்டுக்கான இழப்பீடுகள் எல்லாம் நீங்க கொடுங்க. போர் மூலியமா நிறைய வந்து எங்களுடைய சோர்சஸ் எல்லாம் அழிச்சிட்டீங்க, எங்களோட ரிசோர்சஸ் எல்லாம் அழிச்சிட்டீங்க. சோ அதுக்கான இழப்பீடுகள் எல்லாம் கொடுத்தாதான் வருவோன்றாங்க. பட் இவங்க வந்து கொடுக்க தயாரா இல்ல. அதே மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா எண்ணெய் எடுத்துட்டு போனோம்னா அதுக்கு வந்து டோல் கட்டணம் வசூலிப்போம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதையுமே வந்து அமெரிக்கா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. சோ இப்படி ரெண்டு சைட்லயுமே வந்து நிறைய நெருக்கடிகள் வரதுனால நாளுக்கு நாள் நமக்கு வந்து பெட்ரோல் அண்ட் டீசலுக்கான தட்டுப்பாடு ஜாஸ்தி ஆயிட்டே வருது. இதனுடைய விளைவா என்ன ஆக போகுதுன்னா, அடுத்தது விலைவாசி ஏற போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறதுனால குறைஞ்சுதான் போகணும். ஆனா நம்ம இந்தியன் ருப்பி வந்து ரொம்பவே வலுவிழந்து போயிட்டு இருக்கு. 96.30 ரேஞ்சில வந்துருச்சு. கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியன் ருப்பி வேல்யூ வந்து ரொம்பவே அதல பாதாளத்துல இருக்கு. இது வந்து 100 வரைக்குமே போகுன்றாங்க. அப்போ 100 வரைக்கும் இந்தியன் ருப்பி போகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கோல்ட் அண்ட் சில்வர் வந்து என்னதான் அமெரிக்கன் டாலர் வந்து குறைஞ்சாலும் இங்க வந்து நமக்கு சரியானபடி குறையாது. அதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து எப்படி மத்திய அரசுல வந்து கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படின்றதும் தெரியல. ஒரு பக்கம் நம்ம கோல்ட் அண்ட் சில்வரை பத்தி கவலைப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து விலைவாசி உயர்வு கண்டிப்பா வரதான் போகுது. அதுக்குமே நம்ம கொஞ்சம் ரெடி தான் ஆகணும். எனக்கு வந்து பர்சனலா என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து கோல்டு லோன்ஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அடுத்தது வந்து அதுல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம். இந்த லிமிட்டுக்கு மேல வாங்கக்கூடாது, இல்ல வந்து கோல்டு லோன்ஸே கொஞ்ச நாளைக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து என்னுடைய ஒரு கெஸ் தான். எந்த ஒரு சேனல்லையோ எந்த ஒரு பொருளாதார நிபுணரோ சொல்லலங்க. கோல்டு மேல அடுத்தது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துட்டே வராங்க. அப்போ இந்த விஷயத்திலயுமே வந்து கை வைக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயம், இப்ப வந்து டிஜி கோல்ட பொறுத்த வரைக்கும் திருப்பியும் நியூவா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நேற்று 2 பேர் கேட்டிருந்தீங்க. டிஜி கோல்ட பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே வரல. அதுல வந்து நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்றதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே டிஜி கோல்டுல சேர்ந்ததுக்கே இப்ப வந்து காயின் வாங்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கு. லாஸ்ட் இயரே போத்திஸ் டிஜி கோல்ட்லயே சொல்லியிருந்தேன், எனக்கே வந்து காயின் இல்லன்னு சொல்லிட்டு நான் லாஸ்டா 24 கேரட் தான் வாங்கினேன். அப்போ காயின் இருப்புல இருந்த போதே அவங்க இல்லன்னு சொல்லிருக்காங்க. அப்படிங்கும் போது இப்ப வந்து கவர்மெண்ட் ப்ராப்பராவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நீங்க இருக்கிற வரை கொடுத்துட்டு கொடுக்காதீங்கன்னு. அதனால அவங்களுக்கு இன்னுமே ஒரு லூப் ஹோலா தான் இருக்கும். காயினே இருந்தாலும் நம்மள வந்து ஜுவல்லரி வாங்க வைக்கிறதுக்கு தான் வந்து அவங்க பாப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க டிஜி கோல்டுல காயின் தான் வேணும் அப்படின்னா நீங்க வந்து சீக்கிரமே ப்ரீ க்ளோஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து ஜுவல்லரிக்கு வந்து 16 இருந்து 18% வேஸ்டேஜ் கொடுத்து ஒரு அமௌண்ட் வரும். அதையும் வந்து உங்களுக்கான பெனிஃபிட் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா அந்த ரேட்டை போட்டு பாருங்க. ரெண்டுத்துல வந்து எது உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கோ அதை நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. சோ இப்ப வந்து மத்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சில்வர் வந்து இப்ப வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்ட் வந்து நமக்கு அக்டோபர் மாசம் அந்த தீபாவளி டைம்ல பார்த்தோம். அப்ப வந்து என்ன பண்ணாங்க, சடனா இன்க்ரீஸ் பண்ணி இனிமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்மள வாங்க வச்சாங்க. நிறைய பேர் 400 ரூபாய் கிட்ட எல்லாம் வாங்கியிருக்காங்க அந்த ரேஞ்சில. இப்ப வரையுமே அதை வந்து அவங்களால அந்த ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியல. இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் டிமாண்ட், அதாவது இனிமே கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு ரேட்டை ஏத்துறாங்க அப்படிங்கும் போது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அந்த டைம்ல நம்ம சில்வரை வாங்கி குவிக்கிறத வந்து நிறுத்திக்கணும். உங்கள்ட்ட ஆல்ரெடி சில்வர் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வச்சுக்கோங்க. கோல்டா கன்வெர்ட் பண்ணணும்னா மட்டும் நீங்க சேல்ஸ் பண்ணி மாத்திக்கோங்க. புதுசு ஏன்னா இப்போ நம்மளுடைய கல்ச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மேரேஜுக்குன்னு பார்த்தா சில்வருமே கொஞ்சம் சேர்த்து தான் கொடுப்போம், கோல்டோட சேர்த்து. அப்படிங்கும் போது உங்களுக்கு சில்வர் தேவைகளும் இருக்கும். அதுக்கு வரைக்கும் வச்சுக்கோங்க. அது கோல்டு மாதிரி சில்வர் வந்து உங்களுக்கு உடனடியா வந்து பலன் தராது. நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அதோட ரீசேல்ஸ் வேல்யூ ரொம்பவே கம்மிங்க. வெளியில 300 ரூபாய் வித்தாலும் உங்ககிட்ட வந்து அவங்க 270 ரூபாய் 280 ரூபாய் அந்த ரேஞ்சில தான்
வாங்குவாங்க. 1 கிராமுக்கே நமக்கு 20 ரூபாய் நஷ்டம் அப்படிங்கும் போது நீங்க எவ்வளவு கிராம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து சில்வரை வாங்குங்க. இப்ப வந்து அந்த சிஸ்டருக்கு இந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரெண்டாவது இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்ப வந்து கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் நிறைய வந்து 18 கேரட் 9 கேரட் 14 கேரட் ஜுவல்லரிஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்களே. சோ இப்ப வந்து அந்த மாதிரி ஜுவல்லரி நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ என்கிட்ட நீங்க வந்து இந்த டவுட்டை கேக்குறீங்க, நீங்க வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் கண்டிப்பா வாங்க மாட்டேன். இப்போ 22 கேரட்ல 10 கிராம் வாங்க முடியலனாலும் ஒரு 8 கிராமாவது நான் வாங்கி வைப்பேன். அதே நேரம் இந்த மாதிரி 9 கேரட் ஜுவல்லரியோ 14 கேரட் ஜுவல்லரி 11 எல்லாம் வாங்குவீங்களான்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா வாங்க மாட்டேன். ஏன்னா 22 கேரட் வாங்கினாலே அதனுடைய ரீசேல்ஸ் வேல்யூ வந்து 916 இல்லன்றாங்க, எங்க கடை சீல் இல்லன்னு இப்படியே சொல்லி நிறையவே குறைக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த மாதிரி கம்மியான கேரட் ஜுவல்லரி எல்லாம் வாங்கும்போது இன்னுமே நமக்கு ரீசேல் வேல்யூ ரொம்பவே கம்மியா இருக்கும். பட் வேற வழியே இல்ல, நம்மளால வாங்கவே முடியல, அஃபோர்ட் பண்ண முடியலன்னா மட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஆனா நம்மள மாதிரி இல்ல, நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்டு ஜுவல்லரி இன்னும் கூட லைட் வெயிட் ஜுவல்லரிஸ் ரொம்பவே ப்ரிஃபர் பண்றாங்க. அதையுமே நம்ம வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. 18 கேரட் ஜுவல்லரி கூட ஓகே தான், ஆனா அதுக்கு வந்து நிறைய கடைகள்ல 22 கேரட்கான ரேட் போடுறாங்களா. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, வேஸ்டேஜ் வந்து நீங்க கொடுக்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டா வந்து 22 கேரட்டுக்கான அமௌண்ட்டை கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது நம்ம 18ல இருந்து 20% வேஸ்டேஜ் கொடுத்த மாதிரி வரும் 18 கேரட்டுக்கு. இது வந்து ரொம்பவே லாஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி எங்களை வாங்க வச்சாங்கன்னு. அதையுமே பாத்துக்கோங்க. 18 கேரட் ஜுவல்லரியா இருந்தாலும் மினிமமான வேஸ்டேஜ்ல அன்னைக்கு ரேட்டுக்கு கொடுக்கற ஜுவல்லரியா பார்த்து வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில வந்து 18 கேரட் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்ஷா ஜுவல்லர்ஸ் அம்பத்தூர்ல ஒரு ஷாப் இருக்கு, அங்க வந்து 18 கேரட் ஜுவல்லரியுமே இருக்கு. சோ எதுக்கும் நீங்க வந்து ஷாப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க, இப்ப வந்து அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க வந்து போங்க. அண்ட் மூணாவது என்ன டவுட் கேட்டீங்கன்னா, இப்ப வந்து புதுசா நம்ம வந்து சிட் ஸ்கீம் போடலாமா, ஒன் டைம் ஸ்கீம்ஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட் ஸ்கீமுக்கோ ஒன் டைம் ஸ்கீமுக்கோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வரல. வந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஜி கோல்டுக்கு தான். ஈவன் முன்னாடியுமே வந்து செபிலேயே சொல்லிருக்காங்க, டிஜி கோல்டுங்கிறதுக்கு வந்து அவங்க உத்தரவாதம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மந்த்லி சிட் ஸ்கீம் ஒன் டைம் ஸ்கீமுக்கு எல்லாம் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சோஃபார் வரல. புதுசா ஆரம்பிக்க வேண்டாம், ஏற்கனவே இருந்ததுன்னா அவசரப்பட்டு ப்ரீ க்ளோஸ் பண்ண வேண்டாம். முன்னாடி நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணாலுமே நம்ம வந்து காயின் வாங்குறதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இருந்தது. ஆனா இப்ப வந்து இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, காயினே இல்லன்னு சொல்றதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. அதாவது இருந்தாலுமே இல்லன்னு சொல்றதுக்கு தான் வந்து அவங்க பாப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ரீ க்ளோஸ் பண்ணி நிறைய வேஸ்டேஜ் கொடுத்து ஜுவல்லரிய தான் வாங்குற மாதிரி வரும். அதுவுமே நீங்க ஹை வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குற மாதிரி தான் வரும். அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, எந்த இடத்துல சிட் ஸ்கீம் போட்டிருக்கீங்களோ அங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது சஸ்பீஷியஸா இருக்கு இல்ல வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லன்னா நீங்க பாட்டுக்கு வந்து கண்டினியூ பண்ணுங்க. புதுசா சேர்றத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமே வந்து எப்படி போகும், நகை வியாபாரிகள் சங்கம்லாம் வந்து நிறைய லாஸ்ல தான் போகும். ஏன்னா அடுத்த 1 இயருக்கு வந்து மக்கள் வாங்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும். அதனால வந்து அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் லாஸ்டா வந்து இன்னொரு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப்ல வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. 1 கிராமுக்கு 150 ரூபாய் தரோம், 1 கிராமுக்கு 450 ரூபாய் தரோம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லையா. இது வந்து ஒரு டிராப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. எனக்குமே பர்சனலா அதே தாங்க ஃபீல் ஆகுது. என்ன காரணம்னா, இப்போ அவங்களால வந்து இம்போர்ட் பண்ணி வாங்க முடியல அப்படிங்கும் போது மக்கள் கிட்ட இருந்து வந்து வெளியில எடுக்க வைக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. மோடிஜி வந்து இம்போர்ட் டியூட்டி போட்டதுனால அவங்களால வந்து வாங்க முடியல, அத வந்து நம்ம கிட்ட இருந்து வெளியில எடுத்து வாங்குறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அப்ப நம்மள்ட்ட வாங்குறதுனால அவங்களுக்கு வந்து நஷ்டமே கிடையாது. என்ன காரணம்னா, உங்கள்கிட்ட வந்து 1 கிராமுக்கு 200 ரூபாய் வந்து அதிகமா தரோம் வாங்கினாலும் அவங்க நியூ கோல்டுல வந்து வேஸ்டேஜ் போட்டு அதை காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கும் போது இது ஒரு டிராப்பா கூட இருக்கலாம். தேவைப்பட்டா மட்டும் நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மத்தபடி நியூவா வாங்குறது கூட பெட்டர் தான். என்ன கேட்டா, ஓல்டு கோல்டுங்கிறது நமக்கு ஒவ்வொரு வருஷமும் அதனோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போக போகுது. அதனால வந்து நீங்க அவசரப்பட்டு ஓல்டு கோல்ட வந்து ஆஃபர்ல போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றது அவ்வளவு வர்த்தா இருக்கும்னு எனக்கு தோணல. இது என்னுடைய கருத்து தான், அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த 6 மாசத்துல இருந்து 1 இயர் வரைக்கும் இந்த வார்னால நமக்கு க்ரூட் ஆயிலினுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி மத்த பொருட்களுடைய வேல்யூமே கம்மி ஆகுது. அதே மாதிரி கோல்ட வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய வந்து அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கவர்மெண்ட்ல போட்டுட்டே வராங்க. சோ நம்ம ரொம்பவே வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம். கோல்ட் அண்ட் சில்வருக்கே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து அத்தியாவசிய பொருட்கள் வந்து கிடைக்காம போகும்போது நமக்கு பண தட்டுப்பாடு வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குங்க. சோ கவர்மெண்ட்டுமே வந்து அதுக்கான மெஷர்ஸை எடுத்து எல்லாத்தையுமே சரி பண்ணணும். நம்ம சைட்ல இருந்து நம்மளுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சுக்கிறது நல்லது. இப்ப நம்ம நினைக்கலாம், நான் வந்து கோல்டா வாங்கி வச்சுட்டு நாளைக்கு ஒரு எமர்ஜென்சில பேங்க்ல பிளட்ஜ் பண்ணிக்கலாமே அப்படின்னு. பேங்க் பிளட்ஜிங்க்குமே அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால? அதையுமே நம்ம வந்து பாத்துக்கணும். அதுக்குன்னு வந்து இன்வெஸ்ட்மெண்டே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லல. ஒரு பாதி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுட்டு இன்னொரு பாதி நீங்க எமர்ஜென்சி ஃபண்டுக்குமே வச்சுக்கோங்க. இது வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியனே நீங்க வந்து எடுத்துக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுடைய
உங்களுடைய கருத்தை கேட்கணும்னு ரொம்பவே ஆவலா இருக்கேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம வந்து கோல்ட் அண்ட் சில்வர் இனிமே எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு ரொம்பவே சூப்பரான டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஆன்சர்ஸையுமே இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.